கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உன்னத பாட்டு அதிகாரம் 2 வசனம் 10. என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாய் நமக்காக வந்தார். நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக பலியானார். சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கும்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நம்மை பார்த்து, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்று அழைக்கிறார். அவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு கூட வாழ நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமானால் நம்முடைய வாழ்வு ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும். உன்னத பாட்டு 2:10 என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே எழுந்து வா என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய பாவ வாழ்வை விட்டு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் அவரோடு கூட வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமானால் முடிவு பரியந்தம் நாம் அவருக்குள் நிலை நிற்க அவர் நமக்கு உதவி செய்வார். வெளிப்படுத்துதல் 3:20-21 வசனங்களில், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனெவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போமானால் நம்முடைய இருதயத்தை திறந்து நம்முடைய பாவ வாழ்வை விட்டு அவர் நம்மிலே வாசம் செய்யத்தக்கதாய் நாம் இடம் கொடுப்போமானால் அவர் நமக்குள் பிரவேசித்து நாம் ஜெயம் கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். ஜெயம் கொள்ளுகிறவன் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த அனுக்கிரக நாட்களிலே அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் பிள்ளைகளாய் மாறுவோம். நம்முடைய பாவ வாழ்வை விட்டு அவரிடத்தில் திரும்புவோம். அவர் நம்மை மன்னித்து நம்மோடிருந்து நாம் அவரோடு நித்திய நித்தியமாய் வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உம்மிலே நிலைத்திருக்கத்தக்கதான கிருபைகளை நீர் தரும்படியாய் ஜெபிக்கின்றோம். பாவத்திற்கு அடிமையாகி இருக்கிற ஒவ்வொருவரும் உம்மிடம் திரும்பத்தக்கதாய் உம்மிலே நிலைத்திருக்க நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.